பேருக்கும் புகழுக்கும் காவி கட்டணுங்கிற எண்ணம் இல்லைப்பா. காவியை கட்டி தான் பேரும் புகழும் வாங்கணுங்கிற எண்ணத்துலேயும் இந்த பரிமாற்றத்தை நாங்கள் கொண்டு வரல. மனம் பக்குவப்பட்டால் காவி என்ன, வெள்ளை என்ன, கருப்பு என்ன? மனம் செம்மையானால் நிறங்களை வைத்து ஒன்றுமே இல்லை. காயாஸ்திரம் என்பது முற்றும் துறந்தவர்களுக்கானது. அதனால் காவியை கட்டி ஒரு பேர் வாங்குறார், புகழ் வாங்குறார் என்று பொறாமை குணம் உள்ளவர்கள் பேசலாம். இறைவனை மனப்பூர்வமாக பூரண சரணாகதியாக அடைந்தவர்களுக்கு ஒருபோதும் ஆடை ஒரு பொருட்டல்ல. அதை உணர்ந்தவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. அதை கட்டி கொண்டிருக்கிறான், இதை கட்டி கொண்டிருக்கிறான், அப்படி போகிறான், இப்படி போகிறான் என்று தன்னுடைய ஒவ்வாமை நிகழ்வை வெளிப்படுத்துவதால் ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை, எதுவுமே கிடைக்க போகிறதில்லை. பேரு புகழ் மாலை மரியாதை எல்லாம் இறைவன் நிச்சயித்து தருவது, மனிதனால் நிச்சயிக்கப்பட்டதல்ல. அதை புரிந்து கொண்டவன் தான் உண்மையான ஒரு ஆன்மீகவாதியாக இருக்க முடியும்.